ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மெஹந்தி விலாக் பார்க்கலாமா? கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர். அதனாலேயே நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். ஆல்ரெடி என்னுடைய பாஸ்ட் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், எண்ணூரில் மெஹந்தி ஆர்டர் வந்தாலே நாங்கள் ஃபேமிலியாக தான் போவோன்ட்டு. பிகாஸ் அம்மா வீட்டில் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ப்ரைட் அட்டன் பண்ணவே போவேன். கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்புன டைமிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் கிளம்பும் போது நல்லா இருந்தது. ஆனால் இந்த ரோட்டில் வரும்போது தான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சி. ஆனால் தூக்கி தூக்கி போட்டு உடம்பு ரொம்ப டயர்டாகவே ஆகிடுச்சி. நான் இந்த பக்கம் வந்தாலே யோசிக்கிற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப் அண்ட் டவுன்ஸ் மார்னிங் ஈவினிங்ன்ட்டு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யாரெல்லாம் இந்த ரூட்டில் பல பேர் கட் போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ தான் ரோடெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரோடு போட போகிறாங்க போல். ரோடு போட்டாலும் கரெக்டாக இருந்தால் போதுங்க. மறுபடியும் பழைய மாதிரி பள்ளம் மேடும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்த நேரம் கரெக்டாக ட்ரெயின் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எப்போ வந்தாலுமே அந்த இடத்துல ட்ரெயின் இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் எப்படியோ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாகவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். அம்மா வீட்டுக்கு போகிறோம். இது வரைக்கும் என் அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுவும் இல்லாமல் என்னுடைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லலாம் நீங்களும் ஒரு மெம்பராக ட்ராவல் பண்ணலாம். இன்னொரு வரணுன்னாலே நான் இந்த மாதிரி தான் வந்தாகணும். என் ஹஸ்பண்ட் பைக்கில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. பட் பஸ்ஸில் வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வண்டியாக மாறி வரணும். அந்த வீடியோவையும் என்னுடைய யூடியூப்பில் நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வந்ததுமே வேலையே இந்த பேக்கரியில் போகிறது தான். அப்போ தான் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியும் இல்லைங்களா? அதுக்காக தான். நீங்கள் நினைக்கலாம், என்னடா வீடியோ இவ்வளோ பெருசாக இருக்கே, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஆர்டர் வந்தாலும் மறுபடியும் பழவேற்காடுலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வருவாளோன்னு சொல்லி நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து வர வீடியோவில் நான் ப்ரைடு எந்த லொக்கேஷனில் அட்டன் பண்ணுவேன்றதை மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னெல்லாம் நம்மளுடைய ப்ரைடு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. அம்மா வீட்டில் இருந்து தான் மோஸ்ட்லி ப்ரைட்ஸ் அட்டன் பண்ண போவேன். இது திருவொற்றியூர்ன்றனால அவங்க தங்கச்சி வீட்டில், அதாவது எங்கள் நாத்தனார் வீட்டில் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரைட் அட்டன் பண்ண போகலான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரன் என்னை ட்ரா பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் வந்த உடனே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு டிசைன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டாகவே கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த டிசைன் இப்படி வேணும், இந்தமாரி கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிசைனும் பார்த்து கேட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். என்னெல்லாம் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் அவங்க கேட்ட மாதிரி லெக்கும் கவர் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ப்ரைடோட அம்மாவை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதுவும் அவங்க அம்மா எனக்கு ஸ்டார்டிங் போனதும் காஃபி, அகெயின் ஸ்நாக்ஸு, மறுபடியும் காஃபி, ரொம்ப அன்பாகவே பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் அங்கே இருக்க குட்டீஸ்லாம் செம்ம டான்ஸ் அண்ட் ஃபன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்னுடைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். தென் என் பொண்ணோட ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.